யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவில் பேராசிரியர் வேல் நம்பி முன்னிலையில் தடைகள் ஏற்பட்டால் தொழிற்சங்க நடவடிக்கை அச்சுறுத்தும் கிராம சேவகர்கள். அனர்த்தத்தில் அரசியல் செய்வதை ஆளும் கட்சி நிறுத்த வேண்டும், வலி தென்மேற்கு தவிசாளர் கோரிக்கை. டேட்பா சூறாவளியின் கொடூரம், அதிர்ச்சி அளிக்கும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் அறிக்கை. மலையகத்தில் காணி வேண்டும், இல்லையேல் வடக்கு கிழக்கில் குடியேறுவோம், மனு கணேசன். அரசு நிதி தொடர்பில் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள பணிப்புரை. நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவின் சகோதரிக்கு வவனியாவில் 25 ஏக்கர் காணி அம்பலப்படுத்திய தமிழ் எம்பி. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை சீர்திருத்துவதில் உறுதியாக உள்ள ஜனாதிபதி. டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு நிவாரணம், அரசிடம் கோரிக்கை. பரங்கியாறு பாலியாறு வெள்ளம் தொடர்பான மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் முன்னெச்சரிக்கை. புனரமைக்கப்பட்ட பாலத்தை பார்வையிட்டார் இந்திய துணை தூதுவர். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் பணியின் போது கிராம அலுவலர்கள் சுயாதீனமாக தங்கள் கடமைகளை செய்ய தொடர்ந்து தடைகள் ஏற்பட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட போவதாக கிராம அலுவலர்கள் கூட்டமைப்பு அச்சுறுத்தியுள்ளது. நிவாரண விநியோக பணிகளை சுயாதீனமாக மேற்கொள்ள முயற்சிக்கும் கிராம அலுவலர்கள் மீது பல்வேறு தரப்பினரால் அழுத்தம் பிரயோகிக்கப்படுவதாக கிராம அலுவலர்கள் கூட்டமைப்பின் தலைவர் நந்தன ரணசிங்க தெரிவித்தார். நிவாரண பணிகளின் போதும் தற்காலிக முகாம்களை நிர்வகிக்கும் போதும் பல்வேறு அரசியல்வாதிகள் கிராம அலுவலர்கள் மீது அழுத்தம் பிரயோகிக்கின்றனர். இதன் காரணமாக சில தங்குமிடங்களை பராமரிப்பதில் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் நந்தன ரணசிங்க கூறியுள்ளார். முன்னைய அரசாங்கங்களுடன் ஒப்பிடும்போது இந்த அரசாங்கம் நிவாரணம் வழங்குவதிலும் செயல்படுத்துவதிலும் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்குகின்றது. எனினும் இந்த அரசாங்கத்தின் சில அரசியல்வாதிகளும் கிராம சேவையாளர்களின் கடமைகள் பொறுப்புகளில் தலையிடுவதாக நாடு முழுவதும் உள்ள தமது உறுப்பினர்களிடமிருந்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் நந்தன ரணசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். முழு நாடும் ஒரு பேரழிவால் பாதிக்கப்பட்டுள்ள நேரத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையில் கவனம் செலுத்த தமது கூட்டமைப்பு தயாராகவில்லை. எனினும் நிவாரண விநியோக செயல்பாட்டின் போது கிராம சேவையாளர் அதிகாரிகள் மீது ஏதேனும் குறுக்கீடு ஏற்பட்டால் தயக்கத்துடன் இருந்தாலும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் நந்தன ரணசிங்க எச்சரித்துள்ளார். பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவிக்கான தெரிவில் உயர் பட்டப்படிப்புகள் பீடாதிபதியும் சிரேஷ்ட பேராசிரியருமான திருநாவுக்கரசு வேல் நம்பி புள்ளிகளின் அடிப்படையில் முன்னிலை பெற்றிருக்கின்றார். தற்போதைய துணைவேந்தரின் பதவிக்காலம் எதிர்வரும் மார்ச் 24ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் யாழ் பல்கலைக்கழக பதிவாளரால் கடந்த செப்டம்பர் முதல் வாரத்தில் துணைவேந்தர் பதவிக்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தன. துணைவேந்தர் பதவிக்காக விண்ணப்பித்தவர்கள் இன்று 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற விசேட பேரவை கூட்டத்தில் தமது எதிர்கால திட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து பேரவை உறுப்பினர்கள் விண்ணப்பங்களையும் அறிக்கைகளையும் மதிப்பீடு செய்து தனித்தனியாக புள்ளிகளை வழங்கினர். பீடாதிபதி தெரிவு குறித்து உள்வாரி பேரவை உறுப்பினர் ஒருவரால் சர்ச்சைக்குட்படுத்தப்பட்ட பீடாதி ஒருவர் மதிப்பீட்டில் கலந்து கொள்ளவில்லை. உள்வாரி உறுப்பினர்களாக இருந்த போதிலும் துணைவேந்தர் தெரிவுக்காக விண்ணப்பித்திருந்ததனால் 4 பீடாதிபதிகளும் இம்மதிப்பீட்டில் பங்கு கொள்ளவில்லை. இதனால் வெளிவாரி உறுப்பினர்களின் செல்வாக்கே மதிப்பீட்டில் அதிகமாக இருந்தது என தெரிவிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு விண்ணப்பதாரரும் பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் அடிப்படையில் சிரேஷ்ட பேராசிரியர் வேல் நம்பி முதல் நிலையையும் விவசாய பீடத்தின் முன்னாள் பீடாதிபதியும் சிரேஷ்ட பேராசிரியருமான கு மிகுந்தன், மருத்துவ பீடாதிபதியும் பேராசிரியருமான இ சுரேந்திரகுமாரன் ஆகியோர் முறையே 2ஆம் 3ஆம் நிலைகளையும் பெற்றுக் கொண்டனர். இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை தெரிவு செய்வதற்கான பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சுற்றறிக்கையின்படி பேரவையின் விசேட கூட்டத்தில் விண்ணப்பதாரிகள் பெறும் புள்ளி ஒழுங்கில் முதல் 3 இடங்களை பெற்றவர்களின் விவரங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு, கல்வி அமைச்சு ஆகியவற்றினூடாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்படும். 1978ஆம் ஆண்டின் 16ஆம் இலக்க பல்கலைக்கழகங்கள் சட்டத்தின்படி ஜனாதிபதிக்கு உள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் பேரவையினால் முன்மொழியப்பட்ட மூவரில் இருந்து ஒருவரை ஜனாதிபதி தெரிவு செய்து துணைவேந்தராக நியமனம் செய்வார்.
அப்பாவி மக்களை தூண்டி அவர்களின் சிந்தனையை மாற்றி அனர்த்தத்தில் அரசியல் செய்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தியிடம் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் கந்தையா ஜெசிதன் கோரிக்கை விடுத்தார். வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை அலுவலகத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே தவிசாளர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த அனர்த்தம் பேரிடர் ஏற்பட்டதற்கு பின்னாலே கடந்த 5ஆம் தேதி ஒரு போராட்டத்தை செய்து பிரதேச சபையை குற்றப்படுத்துகிறார்கள். 24ஆம் தேதி தான் தண்ணீர் அங்கே வந்தது. அதற்கு பின்னாடி இதுவரைக்கும் தண்ணீர் வரவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர்கள் சொல்லி இருந்தார்கள். ஆனால் நாங்கள் தண்ணீர் அடிக்கிற பொழுது பிரதேச சபையினாலே இப்படி ஒரு ஏடு பயன்படுத்தப்படும். இந்த ஏட்டிலே எத்தனையாம் தேதி அங்கே தண்ணீர் போயிருக்கிறது என்ற பதிவு இருக்கும். இந்த ஏட்டினுடைய பதிவின்படி 27ஆம் தேதி எங்களுடைய பிரதேச சபை அந்த குடியிருப்புக்கு தண்ணீர் கொண்டு போய் வழங்கி இருக்கிறது. 27ஆம் தேதி தண்ணீர் வழங்கிய பின்னர் கிட்டத்தட்ட அதற்கு பின்னர் 28ஆம் தேதியில் இருந்து மழைகள் மெல்ல மெல்லமாக வலுக்க ஆரம்பித்து விட்டது. 29ஆம் தேதி அந்த குடியிருப்பிலே இருந்த மக்கள் நலன்புரி நிலையமாக அதற்கு அருகிலே இருந்த YMCA என்கின்ற அந்த பெரிய கட்டிடத்திலே நலன்புரி நிலையத்திலே குடியமர்த்தப்பட்டார்கள். அந்த சூழலிலே பிரதேச செயலகம் எங்களுக்கு அறிவுறுத்தலை வழங்கியது. கல்லுண்டாய் குடியிருப்பு மக்கள் YMCA அங்கே நாங்கள் நலன்புரி நிலையமாக அவர்களை அமர்த்தி இருக்கிறோம் என்ற செய்தி வழங்கப்பட்டதனாலே உடனடியாக நாங்கள் தண்ணீர் தாங்கியை YMCAக்கு கொண்டு போய் தரையிலே நாங்கள் ஒரு நீர்த்தாங்கியை வைத்து அதற்குள்ளே நீர் நிரப்பியது மட்டுமல்லாமல் YMCAக்கு மேலே ஒரு பெரிய நீர்த்தாங்கி இருக்கிறது. ஆனால் அதற்கு நீர் சப்ளை இல்லை. ஆனால் அதற்கும் நாங்கள் தண்ணீர் கொடுத்து தொடர்ச்சியாக இரவு பகல் என்று பாராமல் அந்த YMCA இருந்த நலன்புரியில் இருந்த கல்லுண்டாய் மக்களுக்கான நீர் சேவையை நாங்கள் வழங்கி கொண்டிருந்தோம். அனர்த்தம் ஏற்பட்டதனாலே சில நிலைப்பாடுகள் எங்களிடம் தளம்பல் ஏற்பட்டு விட்டது. ஏனென்றால் வளமைக்கு மாறாக கட்டுடையிலே, ஆனைக்கோட்டை பாலசுப்பிரமணியம் பாடசாலையிலே, சுதுமலை வடக்கிலே, சாவல்காட்டிலே, உயரப்புலத்திலே, சில்லாலையிலே, YMCA என்று இவ்வளவும் 7 நலன்புரி நிலையங்கள் அமைக்கப்பட்டது. 7 நலன்புரி நிலையங்களுக்கும் தற்காலிகமாக தண்ணீர் டேங்க கொண்டு போய் நாங்கள் வைத்து அவர்களுக்கு புதிதாக நீர் சப்ளையை செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டது. ஆகவே பிரதேச செயலர்களுடைய அனர்த்த உத்தியோகர்களுடைய வேண்டுகோளின்படி அதையும் நாங்கள் விரிவாக்கமாக செய்து கொண்டிருந்தோம். அதையும் தாண்டி பல நன்னீர் குடியிருப்புகளுக்குள்ளே கிணறுகளுக்குள்ளே வெள்ளம் போனதனாலே மாகியப்பட்டி போன்ற கட்டுடை போன்ற பகுதிகளிலே அந்த இடத்திலே வாழுகிற மக்களுக்கும் புதிதாக நாங்கள் தற்காலிகமான தண்ணீர் தாங்கியை கொண்டு போய் வைத்து அவர்களுக்கும் நாங்கள் தண்ணீர் சேவையை வழங்கினோம். கிட்டத்தட்ட 10 தண்ணீர் தாங்கிகளை நாங்கள் அந்த அனர்த்தத்துக்காக புதிதாக வைத்து நாங்கள் சேவையிலே ஈடுபட்டு கொண்டிருந்தோம். அனர்த்த காலங்களிலே இந்த மாதிரியான நடைமுறைகள் வருவதனாலே கல்லுண்டாய் குடியிருப்புக்குள்ளே போய் தண்ணீர் அடிப்பது 27ஆம் தேதிக்கு பிறகு நிறுத்தப்பட்டது. ஏனென்றால் அந்த குடியிருப்பு மக்கள் YMCA நிறுத்தப்பட்டதாக அவர்கள் அமைக்கப்பட்டதாக தகவல் வந்ததனால எங்களுடைய தண்ணீர் தாங்கி அங்கே போய் தண்ணீர் சப்ளையை செய்து கொண்டு தொடர்ச்சியாக இருந்தது. அதற்கும் அப்பாலே வெள்ளம் தேங்கியதனாலே குடியிருப்புக்குள்ளே மக்கள் இருந்தாலும் அங்கே எங்கட வாகனங்களை கொண்டு செல்ல முடியாது. ஏனென்றால் அங்கு புதைக்கப்பட்டால் பின்னர் எந்த இடத்திற்கும் தண்ணீர் வழங்க முடியாத ஒரு அவலமான நிலைமை ஏற்படும். இந்த நிலைமையில தான் YMCA நாங்கள் தண்ணீரை கொடுத்து கொண்டு இருந்தோம். ஆனால் தற்பொழுது அந்த மக்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டு செய்கிறார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் இது அவர்களாக போராட்டத்தை தொடக்கி இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லவில்லை. யாரோ ஒரு அரசியல் சார்ந்தவர்கள் அதை சொல்ல வைக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் எண்ண தோன்றுகிறது. ஏனென்றால் எங்களுடைய தண்ணீர் தாங்கியை மறித்த பொழுது நான் அந்த இடத்திற்கு போயிருந்தேன். போன பொழுது அங்கிருந்த மக்களை விட இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்க கட்சியினுடைய அமைப்பாளர் அவர்கள் சார்ந்த தொண்டர்கள் அதிகமாக இருந்தார்கள். அவர்கள்தான் தொலைபேசியின் மூலமாக அங்கே பேசுவதை வீடியோ எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். நான் போய் கூட அந்த மக்களுக்கு நிலைப்பாட்டு சொன்னேன். இது அனர்த்த சூழலிலே எங்களுடைய நிலைப்பாடுகள் இப்படி மாற்றம் அடைந்திருக்கிறது, இனி அது சரி செய்யப்படும், வழமையாக உங்களுக்கு அடிப்பது போல தண்ணீர் வரும். இப்பொழுது தண்ணீர் தருவதற்காகத்தானே வந்தோம்,
நீங்கள் எதற்காக இதை வழிமறிக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது உங்களுடைய தண்ணீர் ஓட்டுநர் சாவல் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். சாவல் காட்டில் தற்காலிகமாக அமர்த்தப்பட்ட நலன்புரி நிலையத்திற்கும் அன்றைக்கு தண்ணீர் அடிக்க வேண்டும். ஆகவே அங்கேயும் கொண்டு போக வேண்டும். நாங்கள் கல்லுண்டாய் மக்களுக்கு தண்ணீரை கொடுத்து விட்டு சாவல்காட்டு தற்காலிக முகாமுக்கு கொண்டு செல்லும்படியாக பணித்திருந்தோம். ஆகவே அதை அவர்கள் தடுத்தார்கள். அங்கு போகக்கூடாது என்று அவர்கள் அதை தடுத்தார்கள். நாங்கள் அதை நிலைமையை சொல்லுகிற பொழுது கூட வளமையாக அந்த மக்கள் அப்படி எங்களோடு பேசுவது கிடையாது. ஆனால் அன்றைக்கு நாங்கள் சொல்லுகிற காரணத்தை கூட கேட்காமலுக்கு பின்னணி ஒரு அரசியல் தூண்டலின் மூலமாக இதை செய்தார்கள். அதற்கு பின்னாலே அதே அரசாங்க கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய முகநூல்களிலும் அதே அரசாங்க கட்சியைச் சேர்ந்த அமைப்பாளருடைய முகநூல்களிலும் அதே கட்சியை சேர்ந்த தொண்டர்களுடைய முகநூல்களிலும் தான் இந்த செய்தி பரப்பப்பட்டது. அதற்கு நாங்கள் அந்த இடத்திலிருந்து விலகி வந்த பிறகு சமூகம் மீடியாவினுடைய மைக்கை வைத்துக் கொண்டு பேசுகிறார். ஆனால் கேள்வி அந்த ஊடகத்தை சார்ந்தவர் கேட்கவில்லை. உண்மையிலேயே ஒரு கேள்வி என்பது ஊடகவியலாளர் தான் கேள்வியை கேட்க வேண்டும். அந்த கேள்வியை கேட்டது அந்த அரசாங்க கட்சியினுடைய தொண்டர்களில் ஒருவர் தான் அந்த கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்வி கூட முற்றுமுழுதாக தவிசாளரை நோக்கி போகிறார். அங்கு இருந்த மக்கள் கிராம சேவையாளரை கூட பேசி கலைக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த 29ஆம் திகதியில் இருந்து நாங்கள் பல தடவை அந்த YMCAக்கு நாங்கள் போயிருக்கிறோம். அவர்களை பார்த்து அவர்களுடைய சுகாதாரம் சம்பந்தமாக கவனிப்பதற்கு, தண்ணீர் சம்பந்தமாக கவனிப்பதற்கு போயிருக்கோம். அந்த கிராம சேவகர் தான் 24 மணித்தியாலும் அந்த இடத்தில் இருந்து அவர்களை பராமரித்துக் கொண்டிருந்தார். பிரதேச செயலர் தங்கள் பக்கம் வருவதில்லை என்ற ஒரு குற்றத்தை சாட்டினார்கள். நான் நினைக்கிறேன் நாளறிய 3 தடவை என்னையும் வர சொல்லி அழைத்து பல குறைகளை கேட்பதற்காக பிரதேச செயல் அந்த குடியிருப்புக்கு வந்திருக்கிறார். ஏன் இப்படி அவர்கள் பொய் சொல்ல வைக்கப்பட்டார்கள் என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்கிறது. உண்மையாக நாங்கள் ஒன்றை கேட்கிறோம், அனர்த்தத்திலே அரசியல் செய்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இது ஒரு அனர்த்தமான சூழல். இன்னும் மக்களுடைய குடியிருப்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஈரம் காயவில்லை. இன்னும் மலைநாட்டு பிரதேசங்களிலே காணாமல் போனவர்களுடைய உடல்கள் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு பரிதாபமான மிக கவலையான சூழலிலே இங்கு அப்பாவி மக்களை தூண்டி வளமைக்கு மாறாக அவர்களுடைய சிந்தனைகளை மாற்றி ஒரு அனர்த்தத்திலே அரசியல் செய்வதை தயவு செய்து தவிர்த்துக் கொள்ளுங்கள். பிரதேச சபை என்றைக்கும் அந்த மக்களோட அன்போடு தான் இருக்கிறது. அவர்களுக்குரிய தேவைகளை எங்களாலே நிறைவேற்றக்கூடியதுகளை நாங்கள் செய்கிறோம். இந்த நேரத்திலே இன்னும் ஒன்றை நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. எங்களுடைய காலாண்டு அறிக்கைகளிலே வருவது நீர் விநியோகத்தினுடைய நிலுவைகள் இன்னும் நிரப்பப்படவில்லை என்று எங்களுக்கு வந்து கொண்டு அது எங்களுக்கு ஒரு குறையாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த கல்லுண்டாய் குடியிருப்பிலே கிட்டத்தட்ட 8ஆம் மாதத்திலே இருந்து இன்று வரைக்கும் 1,37,000 ரூபாய் அந்த மக்கள் எங்களுக்கு இன்னும் நீருக்கான கட்டணத்தை செலுத்தவில்லை. ஆனாலும் குடிநீர் அத்தியாவசியமானது என்ற அந்த அடிப்படையில் அவர்களுடைய வறுமையை கருத்திலே கொண்டு நாங்கள் அவர்களுக்கு நிறுத்தாமல் தொடர்ச்சியாக தண்ணீரை வழங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு போராட்டத்திலே ஈடுபடுபவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இந்த நியாயப்பாடுகள் எல்லாம் சொல்லுகிற பொழுது போராட்டத்திலே தலைமையாக ஆங்கியவர் சொல்லுகிறார்கள், நீங்கள் அவர்களுடைய குடிநீரை நீங்கள் இனி அடிக்காது, இது மனிதாபிமானமற்ற செயல். அந்த அவர்களுக்கான குடிநீரை கொடுப்பதை நீங்கள் தடை. குடிநீர் என்பது காசு கட்டினார்கள் கட்டவில்லை என்பதற்காக அந்த குடிநீரை தடை செய்ய முடியாது, அது மனிதாபிமான செயல். ஆனால் அவர்கள் அப்படியும் சொல்லுகிறார்கள். உண்மை நிலப்பாடு என்னவென்றால் இது ஒரு பின்னணியிலே நின்று அதை தூண்டுதல் செய்து அந்த மக்களுடைய மனநிலைகளை மாற்றி ஒரு அரசியல் கட்சி அதை செய்கிறது. நான் நினைக்கிறேன் அது 25 மாவட்டங்களை பாதிக்கும் வகையில் இலங்கையை தாக்கிய டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக ஏற்பட்ட சேதங்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் புதிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதற்கமைய அவர்களது புதிய புவியியல் பகுப்பாய்வின்படி புயலால் ஏற்பட்ட வெள்ள நீர் 1.1 மில்லியன் ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்பை பாதித்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இதன்படி நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் 20% அல்லது 1/5 பங்கு நீரில் மூழ்கியுள்ளதுடன் வீடுகள், உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கு குறிப்பிடத்தக்க சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் டிட்வா சூறாவளி காரணமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 2.3 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் அரைவாசிக்கு மேற்பட்டோர் பெண்கள் எனவும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் தெரிவித்துள்ளது.
மலையக பெருந்தோட்ட தமிழ் மக்களுக்கு காணி உரிமை அவசியமானது. இந்த நிலையில் மலைச்சரிவு இல்லாத பாதுகாப்பான சாலையோர இடங்களில் அவர்களுக்கு காணி தர வேண்டும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் கூறியுள்ளார். மண் சரிவால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நாவலப்பிட்டி தொலஸ்பாக்கே தோட்டத்துக்கு இன்று சென்றபோது அவர் இதனை கோரியுள்ளார். எனினும் அரசாங்கம் அதனை தர தவறுவானால் வடகிழக்கில் குடியேற விருப்பமா என்று கூடியிருந்த மக்களிடம் அவர் கேள்வி எழுப்பினார். பாதிக்கப்பட்ட மக்களும் தாம் தயார் என்றும் தமக்கு சொந்த காணிய வேண்டும் என்றும் கூறினர். இந்த நிலையில் அரசியல்வாதிகள் அல்லாத புலம்பெயர் தமிழ் நண்பர்கள் காணிகளை தருவதாக தனக்கு சொல்கின்றார்கள். அவர்கள் அவற்றை தந்தால் மலையக மக்களிடம் அவற்றை ஒப்படைக்கப் போவதாகவும் மனோ கணேசன் தெரிவித்தார். நாம பிறந்து வாழ்ந்த இடத்துல தான் வாழ நினைக்கிறோம், அது நியாயம். இங்க கூட வந்து ஆனா இந்த இடத்துல இல்லாட்டி கீழே போய் இருக்கலாம், பக்கத்திலேயே நாவலப்பட்டியிலே கண்டிலே இருக்கலாம். அரசாங்கம் கேட்போம், நாங்க பிரச்சனை இல்லை, ஜனாதிபதி கேட்போம். நான் கேட்பேன், என்ன வாய் இருக்காள் நான் கேட்பேன், எனக்கு வாய் இருக்கு நிறையா கேட்பேன், நான் வாய் இல்ல புள்ளனா கேட்பேன், அது பிரச்சனை இல்லை, சரியா கேளுங்க. ஆகவே ஆனா தரம் அவங்கள பொறுத்தானே, தரமாட்டே சொன்னாங்கண்ணா ஜனாதிபதி சொன்னேன் காணி கொடுப்போம்னு சொன்னேன். காணி எங்க இருக்கு போனோம்னு கேட்டாரு என்கிட்ட, முந்தின நாள் கேட்டாரு. நான் சொன்னேன் இல்ல தோட்டத்துல தான் காணி இருக்கும், சரி எடுப்போம். பிரைவேட் எஸ்டேட் வேற கதை, அரசாங்க எஸ்டேட்ங்கிறது வந்து எஸ்டேட் சொந்தம், அரசாங்கம் சொந்தம், பிரைவேட் கம்பெனி இருக்கும் சொந்த அரசாங்கத்துக்கு. ஆகவே அரசாங்கம் நினைச்சா எடுக்கலாம், காணி எடுக்கலாம், நல்ல பாதுகாப்பான காணி எடுத்து கீழே ரோடு பக்கத்துல கொடுக்கலாம். அது நீங்க போகணும், போயலாம்னு சொல்லக்கூடாது அப்புறம், சரியா? அப்ப பாதுகாப்பு வாழணும், சரியா? அப்படி அரசாங்கம் தராம எடுத்துக்கிட்டே போனாங்கண்ணா, அப்ப எனக்கு இப்ப நிறைய பேர் சொல்றாங்க வெளிநாட்டுல இருந்து, நீங்க வந்து மனோ கணேசன், நீங்க வந்து மலையத்தில் கஷ்டப்படுற மக்களுக்கு, மண் சரியில் வாழ்ற மக்களுக்கு நாங்க பாதுகாப்பு நடந்துடுறோம். வடக்கு கிழக்கு மாகாணத்துல வவுனியால, கிளிநொச்சியில, யாழ்ப்பாணத்துல, மட்டக்களப்புல தாரோம், காணி தாரோம், குடியேறி விவசாயம் செஞ்சு வாழ சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொன்னேன்னா, வடகிழக்குல எங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் சொன்னா சரி வராது. சொந்த காணி இருக்கிறவங்க வெளிநாட்டு இருக்காங்க தானே, இப்ப புலம்பெயர்ந்து வாழ்றாங்க, அவங்க எல்லாம் தொடர்பு சொன்னாங்க எனக்கு என் காணி இங்க இருக்குது தரேன்னு சொன்னாங்கன்னா நான் மக்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். எனக்கு இல்ல காணி, நீ கேட்டீங்க காணி தாங்க நான் குடியேறன்னு சொன்னவங்க இருந்தாங்கன்னா ஒரு பட்டியல் எடுப்பேன் நான். அப்புறம் காணி தரேன்னு சொல்லுவாங்க தானே அவங்களும் பட்டியல் கொடுத்தாங்கன்னா ரெண்டே கணக்கு பண்ணி விட்டுருவேன் நான். அப்படி ஆகவே ஒருவேளை காடி கிடைக்காட்டி வடகிழக்கில் போய் குடியேற தயாரா நீங்க சொல்லுங்க. பேசுறேன், எங்க காலம் முடிஞ்சுங்க, ஆனா சொந்த காணி வேணும் உங்களுக்கு விவசாயம் பண்றதுக்கு, கடுமை உழைப்பீங்க தான் நீங்க. எனக்கு தெரியும் மலைய தமிழர்கள் நல்ல உழைப்பாளிகள், உழைப்பாங்க, அது பார்ப்போம், சரியா? நான் முடிஞ்ச வரைக்கும் நீங்க தான் வாங்கி தர பார்ப்பேன். ஏன்னா நீங்க பிறந்த இடத்துல தான் வாழணும், எனக்கு விருப்பம் அப்படிதான், சரியா? நானும் கண்டிக்காரன் தான், பாதி கண்டிக்காரன் பாதி கேகாலக்காரன், சரியா? சரி சரி சரி. பதுளை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டுவர அரசு விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் பதுளை மாவட்டத்தில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களின் மீள்குடியேற்றம் மற்றும் சேதமடைந்த உட்கட்டமைப்புகளை சரி செய்வதற்கான பணிகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். ஊவா மாகாண நூலக அரங்கில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பேசிய அவர், தேவையான நிதியில் குறைபாடு இல்லை எனவும் ஒவ்வொரு அமைப்பும் பொறுப்புடன் இணைந்து செயல்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். பதுளை மாவட்டத்தில் 64,000க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 418 வீடுகள் முழுமையாகவும் 7,700க்கும் மேற்பட்ட வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. இந்த நிலையில் வீதிகள், மின்சாரம், குடிநீர், கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட அவசிய சேவைகளை விரைவில் புனரமைக்கவும் ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு 25,000 ரூபாய் உதவித்தொகை விரைவில் வழங்கப்பட வேண்டும் என்று, சேதமடைந்த விவசாய நிலங்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கி விவசாயிகளை மீண்டும் விவசாயத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் அனர்த்தம் மற்றும் புனரமைப்புகளுக்காக வழங்கப்படும் பணத்தை திருப்பி அனுப்ப வேண்டாம் என்று ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிபுரிய விடுத்துள்ளார்.
ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையில் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட முழு நாடுமே ஒன்றாக என்ற தேசிய செயல்பாட்டில் போதைப்பொருள் சுற்றி வளைப்பின் போது 868 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த போதைப்பொருள் சுற்றி வளைப்பின் போது 869 சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன்போது 1 கிலோ 229 கிராம் ஹெரோயின் போதைப்பொருளும் 433 கிராம் ஐஸ் போதைப்பொருளும் 193 கிராம் கொக்கையின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதோடு 642 கிராம் கஞ்சா போதைப் பொருளும் 2,75,705 கஞ்சா செடிகளும் 1 கிலோ 84 கிராம் ஹசீஸ் போதைப் பொருளும் 8,070 போதை மாத்திரைகளும் 59 மதன மோதக மாத்திரைகளும் 1 கிலோ 7 கிராம் மாவா போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களில் 6 பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது. மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் முன்னாள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வாவின் சகோதரிக்கு வவுனியா வடக்கில் 25 ஏக்கர் காணி வழங்கப்பட்டுள்ளது. பூர்வீக மக்களை வெளியேற்றிவிட்டு வவுனியா வடக்கை அத்திப்பட்டியாக்கவா போகின்றீர்கள்? எம்மை சுட்டாலும் அதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்தார். வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்றைய தினம் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், வவுனியா வடக்கில் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த சிலரால் இயந்திரங்களின் மூலம் பெரிய மரங்கள் அறுக்கப்பட்டு நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. திருவைத்தகுளம் பகுதியில் நான் நேரடியாகவே இதனை அவதானித்தேன். இதனை ஏன் இந்த திணைக்களங்களால் தடுக்க முடியவில்லை? ஒரு மண்வெட்டி பிடியை கூட நாங்கள் வெட்ட முடியாது. அதற்கு வழக்கு போடும் இவர்களால் ஏன் இதனை தடுக்க முடியவில்லை? வெட்டப்பட்ட மரங்களுக்கு என்ன நடந்தது? ஊழலை ஒழிக்க வந்த அரசாங்கத்திடம் கேட்கின்றேன், இது ஊழல் இல்லையா என்று. இது தொடர்பாக நீங்கள் கூடிய கவனம் எடுக்க வேண்டும். இந்த விடயம் தொடர்பாக கேட்டபோது மகாவலி அதிகார சபை சொல்கிறது, நீங்களும் பெயர் பட்டியலை தாருங்கள், உங்களுக்கும் அங்கு காணி வழங்குவோம் என்று கூறினார்கள். யாருடைய காணியை இவர்கள் யாருக்கு வழங்கப் போகின்றார்கள்? வவுனியா வடக்கில் மேற்கொள்ளப்படவுள்ள கிபில் லோயா திட்டத்தில் பயனடையும் தமிழ் மக்கள் ஒருவரின் பெயர் உள்ளதா? நிமல் ஸ்ரீபால டி சில்வாவின் சகோதரிக்கு மகாவலி திட்டத்தின் கீழ் 25 ஏக்கர் காணி வழங்கப்பட்டுள்ளது. ஆதாரம் இல்லாமல் நான் கூறவில்லை. அதன்படி 30 பேருக்கு 25 ஏக்கர் படி அங்கு காணிகள் வழங்கப்பட்டுள்ளது. அப்படியானால் தமிழ் மக்களை கடலுக்குள் தள்ளவா போகின்றீர்கள்? இது தமிழ் மக்களால் பயன்படுத்தப்பட்ட பூர்வீக காணிகள். வவுனியா வடக்கை அத்திப்பட்டி போல காணாமல் ஆக்கப் போகின்றீர்களா? அதற்கு நான் விடமாட்டேன். இப்படியான அநீதியான வேலைகளை முதலில் நிறுத்துங்கள். இல்லாவிடில் ஆயிரக்கணக்கான மக்களை அழைத்திரட்டி கடும் எதிர்ப்பை வெளியிடுவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம். எங்களை சுட்டாலும் எமது எதிர்ப்பை காட்டியே தீர்வோம் என்றார். சீரற்ற காலநிலை காரணமாக கிழக்கு மாகாணத்தில் 10 பேர் உயிரிழந்ததுடன் 45,420 குடும்பங்களினை சேர்ந்த 1,47,885 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட பலத்த காற்று மற்றும் மழை வெள்ளப்பெருக்கினால் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த நலன்புரி நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டு இடம்பெயர்ந்த மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு சென்றுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் இன்று தகவல் வெளியிட்டுள்ளது. 122 வீடுகள் முழுமையாக 2,182 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 14 பிரதேச செயலக பிரிவுகளில் 2 உயிரிழந்துள்ளதுடன் 12,469 குடும்பங்களினை சேர்ந்த 37,389 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பலத்த காற்றினால் இதுவரை 11 வீடுகள் முழுமையாகவும் 946 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து இடைத்தங்கல் முகாம்களும் மூடப்பட்டு மக்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்றுள்ளனர். திருகோணமலை மாவட்டத்தில் 11 பிரதேச செயலக பிரிவை உள்ளடக்கிய 214 கிராம சேவகர் பிரிவுகளில் 26,009 குடும்பங்களினை சேர்ந்து 86,685 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரை 727 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. அம்பாறை மாவட்டத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 6,942 குடும்பங்களை சேர்ந்து 23,781 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரை 111 வீடுகள் முழுமையாகவும் 509 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நுவரெலியாவில் அனர்த்தத்தினால் ஏற்பட்ட சேதங்களை பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களையும் பார்வையிட சென்றிருந்த போதே யோசப் ஸ்டாலின் ஊடகங்களுக்கு இதனை தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் தெரிவிக்கையில்,
அனர்த்தத்தினால் பல ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோன்று சாதாரண மக்களும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சில வீடுகள் இடிந்து சேதமடைந்துள்ளன. இதனால் அரசாங்க ஆசிரியர்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். விசேடமாக நுவரெலியாவில் உள்ள ஆசிரியர்கள் தான் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே வீடுகளின்றி தவிக்கும் ஆசிரியர்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றேன் என்றார். பரங்கியாறு பாலியாறு வெள்ளம் தொடர்பான முன்னெச்சரிக்கை ஒன்றை மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு சற்று முன் விடுத்திருக்கின்றது. வடகிழக்கு பருவமழை காரணமாக வவுனியா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையினால் பேராறு குளத்தின் பாதுகாப்பு கருதி வான்கதவு ஒன்று இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை திறக்கப்பட்டுள்ளது. இதனால் மன்னார் மாவட்டம் மாந்தை மேற்கு பிரதேசத்தினூடாக செல்லும் பரங்கியாறு, சிப்பியாறு மற்றும் பாலியாறு ஆகியவற்றின் நீர்மட்டம் குறிப்பிட்ட அளவு உயர்வதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே ஆற்றின் தாழ்நில பிரதேசங்களான சேது விநாயகர், கூராய், தேவன்பட்டி, ஆத்திவோட்டை, அந்தோடியார்புரம், பாலியாறு ஆகிய பகுதிகளில் வாழும் மக்கள் இது தொடர்பில் மிகவும் அவதானமாக இருக்கவும், கால்நடை மீட்பவர்களும் வெள்ள அனர்த்தத்தில் இருந்து பாதுகாப்பு பெறும் வகையில் உங்கள் கால்நடைகளை பராமரிக்கவும் தொடர்ச்சியாக வழங்கப்படும் முன்னெச்சரிக்கைகளை கவனித்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு கோரிக்கை விடுத்துள்ளது. இந்திய ராணுவத்தினரின் உதவியுடன் புனரமைக்கப்பட்டு வரும் பாலத்தினை யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி பார்வையிட்டார். பரந்தன் முல்லைத்தீவு A35 வீதியின் 11வது கிலோமீட்டரில் உள்ள பாலமானது கிளிநொச்சி மாவட்டத்தின் வெள்ள அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்திய ராணுவத்தினரின் பங்களிப்புடன் இலங்கை ராணுவம் வீதி அபிவிருத்தி அதிகார சபை இணைந்து புனரமைப்பு பணியில் 2வது நாளாக ஈடுபட்டு வருகின்ற நிலையில் யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி உள்ளிட்ட குழுவினர் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பார்வையிட்டனர். இதன்போது யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கையின் மூலம் இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் இந்திய ராணுவத்தினர் அபிவிருத்தி பணியினை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் A35 பரந்தன் முல்லைத்தீவு பிரதான வீதியின் 11ஆம் மைக்கேல் பகுதியில் அமைந்துள்ள பிரதான பாலத்தின் அபிவிருத்தி பணிகள் தற்பொழுது இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சாகர் பந்து அணியினர் முன்னெடுத்து வருகின்றனர். அது மட்டுமின்றி தற்பொழுது ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்காக இதுவரையில் இந்தியா உணவு மற்றும் உடை, மருத்துவம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களையும் வழங்கியுள்ளது. அது மாத்திரமன்றி பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கையிலும் இந்தியா இலங்கையுடன் தொடர்ந்து தனது உறவை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்தார். இந்த விஜயத்தின் போது கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை பிரதம பொறியியலாளர், கிளிநொச்சி ராணுவ உயர் அதிகாரிகள், கடற்தொழில் அமைச்சின் செயலாளர் மருங்கன் மோகன் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வணக்கம். ஆபரேஷன் சாகர் பந்து அல்லது சாகர் பந்து நடவடிக்கை என்ற தலைப்பின் கீழ் இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களின் அண்டைய நாடுகளுக்கான முன்னுரிமை என்ற கொள்கையின் அடிப்படையில் இலங்கையில் தித்வா சூறாவளியின் பிறகு பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. உங்களுக்கு தெரியும், 28 நவம்பர் அன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கையின் கீழ் இதுவரை 60 டன்னுக்கும் மேலான உதவிப் பொருட்கள் 2 கப்பல் ஊடாக முதலாவது கட்டமாக கொழும்பு துறைமுகத்திற்கும் இன்னொரு கப்பல் திருகோணமலை துறைமுகத்துக்கும் வந்து அடைந்தது. நேற்றைய தினம் தமிழ்நாடு மாநில அரசின் சார்பாகவும் தமிழ்நாடு மக்களின் சார்பாகவும் மேலும் இன்னொரு பகுதி உதவிப் பொருட்கள் இலங்கைக்கு வந்திருக்கின்றன. 300 டன்கள் கொழும்பு துறைமுகத்திற்கும் 700 டன்கள் நேற்று திருகோணமலைக்கும் வந்து அங்கிருந்து பாதிக்கப்பட்ட பல்வேறு பிரதேசங்கள் இலங்கையின் பல்வேறு மாகாணங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த நடவடிக்கையின் கீழ் வெறுமனே உதவிப் பொருட்கள், மனிதாபிமான உதவிகள் மட்டுமல்லாமல் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கும் பல்வேறு துறைகளின் நிபுணர்கள், குறிப்பாக தேடல் மீட்பு சம்பந்தமான நடவடிக்கைகள், சுகாதார ஒத்துழைப்பு, உடனடி சிகிச்சைக்கான ஒத்துழைப்புகள், அதே நேரம் உள்கட்டமைப்பு சம்பந்தமான நிவாரணங்கள், சாலைகள், பாலங்கள் போன்ற உள்கட்டமைப்பின் புனரமைப்பு சம்பந்தமான நடவடிக்கைகளும் முன் எடுத்துகின்றார்கள். அந்த வகையில் இங்கு A35 பாதையில் பரந்தன் முல்லைத்தீவு இணைக்கும் இந்த பகுதியில் சில புனரமைப்பு சம்பந்தமான நடவடிக்கைகள்
இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கும் இந்திய ஆர்மியின் இன்ஜினியர் குழு வந்திருக்கின்றது. இது சம்பந்தமாக நேரடியாக காண இன்று வந்திருக்கின்றோம். இது மிக விரைவில் மக்கள் வழங்கப்படும் என நம்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் குறிப்பா கிளிநொச்சி மாவட்டத்திலும் வடக்கு மாகாணத்திலும் பல்வேறு உதவிகளும் புனரமைப்பு திட்டங்களும் வேலைகளும் தொடரும். இந்த ஆபரேஷன் சாகர் பந்து என்பது தொடர்ந்து பல்வேறு விதமான உதவிகள் இந்திய மக்களின் சார்பாக இலங்கை நாட்டு மக்களுக்கு வழங்குவதில் உறுதியாக இருக்கின்றோம். நன்றி.